சிலிண்டர் தட்டுப்பாடு ஏற்பட்டிருக்கும் நிலையில் உயர் அதிகாரிகளுடன் முதல்வர் ஸ்டாலின் ஆலோசனை நடத்துகிறார். சென்னை தலைமைச் செயலகத்தில் முதல்வர் மு.க.ஸ்டாலின் ஆலோசனை நடத்தி வருகிறார். கூடுதல் தகவல்களை வழங்குவதற்காக செய்தியாளர் ஸ்டாலின் இணைந்திருக்கிறார். அவரிடம் கேட்கலாம். ஸ்டாலின், இந்த ஆலோசனை கூட்டத்தில் யார் யாரெல்லாம் பங்கேற்றிருக்கிறார்கள், எப்படியாக முன்னெடுத்து செல்ல திட்டமிடுகிறது? முதலி அமெரிக்கா ஈரான் போருடைய எதிரொலி அந்த நாடுகளை கடந்து தற்போது பிற நாடுகளிலும் எதிரொலித்து வருவதை நம்மால் முழுமையாக உணர முடிகிறது. அந்த அடிப்படையில தான் இந்தியா முழுவதுமே இந்த வணிக சிலிண்டர் தட்டுப்பாடு தற்போது கடந்த 2 நாட்களாக நிலை வரக்கூடிய நிலையில அது முதலாவதாக உணவகங்களை பாதிக்கக்கூடிய ஒரு சூழல்ல இந்த வணிக சிலிண்டர் தட்டுப்பாடு மேலும் வீட்டு உபயோக சிலிண்டருக்கும் பரவாமல் தடுப்பதற்கான நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டிய பொறுப்பு மத்திய மாநில அரசுகளுக்கு இருந்து வரக்கூடிய ஒரு சூழல்ல தான் முதலமைச்சர் தற்போது இந்த சிலிண்டர் தட்டுப்பாடு தொடர்பான ஆலோசனையில் ஈடுபடுகிறார். தமிழ்நாடு அரசுடைய உயர் அதிகாரிகளுடன் முதலமைச்சர் தற்போது இந்த ஆலோசனையில் ஈடுபட்டு வருகிறார். இந்த சிலிண்டர் தட்டுப்பாடு தொடர்பாக தங்குதின்றி விநியோகம் செய்ய மேற்கொள்ள வேண்டிய நடவடிக்கைகள் குறித்து முதலமைச்சர் அதிகாரிகளுடன் கேட்டறிந்து வருவதாக முதற்கட்ட தகவல்கள் தெரிவிக்கின்றன. மேலும் வீட்டு உபயோக சிலிண்டரை பொறுத்த வரைக்கும் அடுத்த 3 வார காலத்திற்கு தமிழகத்தில் தற்போது பற்றாக்குறை ஏற்படாது என்று சொல்லப்பட்டாலும் கூட அதன் பிறகும் தற்போது போர் தொடர்ந்து இருக்கக்கூடிய ஒரு சூழல்ல மேலும் இந்த தட்டுப்பாடுகளை தடுப்பதற்கான ஒரு நடவடிக்கையாக என்ன செய்ய வேண்டும் என்பது குறித்துதான் முதலமைச்சர் அதிகாரிகளுடன் ஆலோசனையில் ஈடுபட்டு வருவதாக தற்போது தெரிவிக்கின்றார். மிக முக்கியமாக எண்ணெய் நிறுவனங்களுடைய கையிருப்பு எவ்வளவு தற்போதைய நிலையில பார்த்தோம் அப்படின்னா தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் 3 நிறுவனங்கள், பெரிய நிறுவனங்கள், எண்ணெய் நிறுவனங்கள் இந்த வணிக சிலிண்டராகட்டும் அதே போல வீட்டு உபயோக சிலிண்டர்களை மக்களுக்கு விநியோகித்து வருகின்றன. அந்த அடிப்படையில தற்போதைய கையிருப்பு எவ்வளவு உள்ளிட்ட பல்வேறு விஷயங்கள் குறித்தும் மேலும் இந்த தட்டுப்பாடை எவ்வாறு சரி செய்வது என்பது குறித்தும் தான் ஆலோசனை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. ஏற்கனவே வணிக பயன்பாட்டுக்கான சிலிண்டருக்கான தட்டுப்பாடு ஏற்பட்டிருக்கும் நிலையில அதனை சரி செய்ய ஒரு தற்காலிக தீர்வாக என்னவெல்லாம் முன்வைக்கப்பட வாய்ப்பு இருக்கு ஸ்டாலின்? முதலாவதாக பார்த்தோம்னா இப்ப மத்திய அரசு சற்று நேரத்துக்கு முன்பாக ஒரு மிக முக்கியமான ஒரு நடவடிக்கையை எடுக்க போவதாக மத்திய அமைச்சரவை தெரிவித்திருந்தது. குறிப்பாக இந்த வணிக சிலிண்டரை தாண்டி வீட்டு உபயோக சிலிண்டருக்கான முன்னுரிமையை வழங்க வேண்டும் என்று எண்ணெய் நிறுவனங்களுக்கு மத்திய அரசு அறிவுறுத்திருப்பதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. ஏன்னா வணிக நோக்கத்தை தாண்டி அது மட்டும் இல்லாமல் மருத்துவமனைகளாகட்டும் அதே போல பல்வேறு கல்வி நிறுவனங்களாகட்டும் அங்க இருக்கக்கூடிய மாணவர்கள் விடுதிகளில் தங்கியிருப்பார்கள். இது போன்ற பல்வேறு விஷயங்களை முன்னிறுத்தி அது சார்ந்த விஷயங்களுக்கு முன்னுரிமை அளிக்க வேண்டும். அதே போல வீட்டு உபயோகத்திற்கு வழங்க வேண்டிய அந்த விநியோகத்தை எந்த விதமான தட்டுப்பாடின்றி வழங்க வேண்டும் என்ற ஒரு அறிவுறுத்தல் மத்திய அரசு வழங்கியிருக்கிறது. தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் எண்ணெய் நிறுவனங்கள் நேரடியாக விநியோகத்தை மேற்கொண்டாலும் கூட இது தொடர்பாக நிச்சயமாக மத்திய அரசுடன் மாநில அரசு கலந்து ஆலோசிப்பதற்கான வாய்ப்புகள் உள்ளது. அந்த அடிப்படையில வணிக தட்டுப்பாட்டை தாண்டி வீட்டு உபயோக சிலிண்டருக்கான தட்டுப்பாடுகள் ஏற்படாத வண்ணம் அதற்கு முன்னுரிமை வழங்கப்படும் என்ற ஒரு எதிர்பார்ப்பு தான் தற்போது இருக்கிறது. தற்போது ஆலோசனை நடைபெற்று வரும் நிலையில இந்த சிலிண்டர் தட்டுப்பாடு தொடர்பாக ஏற்கனவே தமிழக அரசு தரப்பிலிருந்து ஏதேனும் விளக்கம் கொடுக்கப்பட்டிருக்கிறதா? எவ்வளவு சிலிண்டர்கள் கையிருப்பில் உள்ளன என்பது தொடர்பாக தற்போதைய நிலையில் தான் எண்ணெய் நிறுவனங்களுடன் தமிழ்நாடு அரசு ஆலோசித்து வருகிறது. கையிருப்பு எவ்வளவு, ஏன்னா இந்த வணிக சிலிண்டருடைய தட்டுப்பாடு ஏற்பட்டு விட்டது ஏற்கனவே. நேற்று தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் சென்னை மற்றும் மிக முக்கியமான தலைநகரங்கள், அதாவது சென்னை உட்பட மதுரை, கோயம்புத்தூர், திருச்சி, நெல்லை உட்பட பல்வேறு தலைநகரங்கள்ல இந்த வணிக சிலிண்டர் தட்டுப்பாடு காரணமாக உணவகங்கள் மூடப்படக்கூடிய ஒரு நிலை ஏற்பட்டிருக்கக்கூடிய ஒரு சூழல்ல தான் தற்போது இந்த ஆலோசனையிலும் முதலமைச்சர் ஈடுபட்டு வருகிறார். அதனை தொடர்ந்து எண்ணெய் நிறுவனங்களிடம் பேசி எவ்வளவு கையிருப்பு உள்ளது என்பது குறித்த அந்த விவரத்தை தமிழ்நாடு அரசு வெளியிடும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. தகவல்களுக்கு நன்றி ஸ்டாலின்.